டாடா மோட்டார்ஸ் முதலீட்டாளர்களுக்கான முக்கிய செய்திகளின் சுருக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியால டாடாவோட எலக்ட்ரிக் வண்டிகள் சக்கை போடுது. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கால அவங்களோட ஜேஎல்ஆர் பல கோடி டாலர் சிக்கல்ல மாட்டியிருக்கு. முதலீட்டாளர்களான உங்களுக்கு இந்த முரண்பாடு ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக நம்மூர்ல ஈவி சேல்ஸ் எப்படி எகிரி இருக்குன்னு பார்ப்போம். மேற்காசிய நாடுகள நடக்கிற பிரச்சனையால பெட்ரோல் விலை ஏறிடுமோன்னு மக்கள் கிட்ட ஒரு பயம் வந்திருக்கு இல்லையா? இதனால மார்ச் 2026க்குள்ள புது கார் விற்பனையில ஈவிகளோட பங்கு 3.5% 5.1% உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனாலேயே டாடா ஈவிகளுக்கான டிமாண்ட் 20-30% வரைக்கும் கூடிருச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இது வெறும் பெட்ரோல் விலை பயமா இல்ல மக்கள் நிஜமாவே ஈவிக்கு மாறிட்டாங்களா? இரண்டாவதாக ஜேஎல்ஆருக்கு அமெரிக்கால வந்திருக்கிற பெரிய சறுக்களை பத்தி பேசலாம். இந்தியாவுல லாபம் கொட்டினாலும் அமெரிக்கால ஓடும்போது திடீர்னு பவர் கட் ஆகிற ஒரு கோளாறு காரணமா சுமார் 1,70,000 வண்டிகளை ஜேஎல்ஆர் திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க. இதோட நஷ்டம் மட்டுமே சுமார் $130 மில்லியன். ஏற்கனவே சைபர் அட்டாக்கால $300 மில்லியன் இழப்பு, இறக்குமதி வரின்னு தவிச்சிட்டு இருக்கிற ஜேஎல்ஆருக்கு இந்த ஹார்ட்வேர் பிரச்சனை எரியிற நெருப்புல என்ன ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? இறுதியாக இது பங்குகள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இந்த ரெண்டு குழப்பங்களால டாடா மோட்டார்ஸ் பங்குகள் 0.55% சரிவோட மடிஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரிங்க. உள்ளூர்ல ஈவி வெற்றியோட பலமும் வெளிநாட்டுல ஜேஎல்ஆர் சரிவோட பலவீனமும் டாடா பங்குகளை ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுக்குது. இந்தியாவின் எலக்ட்ரிக் வாகன சந்தை வளர்ச்சியும் அமெரிக்காவில் ஜேஎல்ஆரின் தொடர் சவால்களுமே இனி டாடா முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள்.